நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியர்களுக்கு 1000 ரூபாய் பென்ஷன் உயர்வு மாற்றம் சார்ந்து குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 1000 ரூபாய் பென்ஷன் உயர்வு பற்றி தகவல்கள் மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகள் அதற்கான கணக்கீடுகள் எதுவும் உள்ளதா, என்ன வகையான அறிவிப்புகள் என்ன வகையான எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா வீடியும் டைரெக்டாக கிடைக்கும். இபிஎஃப் உறுப்பினர்களும் ஓய்வூதியதாரர்கள் சங்கங்களும் நீண்ட காலமாக குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றன. இவர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்க உள்ளது. இபிஎஸ் ஓய்வூதியம் அதிகரிக்குமா, இதற்கான அறிவிப்பு எப்பொழுது வரும், இந்த அனைத்து விவரங்களையும் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதிய வருமானத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் இபிஎஸ் 95 கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்கும் திட்டத்தை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு ரூபாய் 1000 உள்ளது. குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் இதற்கு முன்னர் 2014ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது. அதன் பிறகு வாழ்க்கை செலவுகள், பணவீக்கம் என பலவற்றில் பலவித மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. எனினும் இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பல ஆண்டுகளாக மாறாமல் அப்படியே உள்ளது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்த விஷயம் மதிப்பாய்வில் உள்ளது என்றும் விரைவில் மத்திய அமைச்சரவையில் பரிசீலனைக்கு வைக்கப்படும் என்றும் கூறினார். ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக ஓய்வுக்கு பிந்தைய வாழ்வாதாரத்திற்கு இபிஎஸ் சலுகைகள் மட்டுமே நம்பியுள்ள குறைந்த வருமானம் குழுக்களின் உள்ளவர்களுக்கு மேம்பட்ட நிதி உதவியை வழங்க இந்த திட்டம் முயற்சிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பணவீக்கத்திற்கு மத்தியில் தற்போதைய ஓய்வூதிய தொகை அப்படியே அடிப்படை வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்று வாதிடும் பல தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சங்கங்கள் மேல் நோக்கிய திருத்தத்தையும் கோருகின்றன. அரசாங்கம் ஓய்வூதியதாரர்களின் இந்த கவலைகளை ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் ஓய்வூதிய நிதியின் நீண்டகால நிதி நிலைமைத்தன்மையுடன் ஓய்வூதிய அளவை சமநிலைப்படுத்தும் சாத்தியமான விருப்பங்களை மதிப்பீடு செய்து வருகிறது. இபிஎஸ் ஒரு வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட நன்மை திட்டமாக செயல்படுகிறது. நிறுவனங்கள் ஊழியர்களின் ஊதியத்தில் 8.33% இந்த ஓய்வூதிய நிதிக்கு பங்களிக்கின்றனர். மேலும் இதில் அரசாங்கம் ஒரு சிறிய பங்கை சேர்க்கிறது. இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் கணக்கியல் மதிப்பீடுகள் நிதியின் கார்பஸில் அழுத்தத்தை சுட்டிக்காட்டியுள்ளன. இது அதிக ஊதியங்கள் மற்றும் நிதி நம்பகத்தன்மை இரண்டையும் உறுதி செய்யும் சீர்திருத்தங்களின் தேவையை தூண்டுகிறது. ஓய்வூதிய மேம்பாட்டிற்கான பல்வேறு மாதிரிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதில் படிப்படியாக அதிகரித்து மற்றும் பணவீக்கத்துடன் இணைக்கப்பட்ட வேரியபிள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அறிமுகப்படுத்தல் ஆகியவை அடங்கும். இந்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்தவுடன் திருத்தப்பட்ட ஓய்வூதியம் 6.5 கோடிக்கும் மேற்பட்ட இபிஎஃப் உறுப்பினர்களுக்கும் லட்சக்கணக்கான ஓய்வு பெற்றவர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டவுடன் இது இந்தியாவில் சமூக பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கிய பயணத்தின் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும். மேலும் தங்களது வாழ்க்கை முழுவதையும் பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட பணிகளுக்கான பங்களித்த ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இது ஒரு முக்கிய படியாக இருக்கும். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் வருவதை கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.